அன்னவயற் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு ஆண்டாள் அன்னவயற் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பொன்ன திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் இசையால் இசையால் பாடிக் கொடுத்தாள் பாடிக் கொடுத்தாள் இசையால் பாடிக் கொடுத்தாள் இசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பயமாலை பாமாலை பூமாலை 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 சூடி கொடுத்தாளே சொல்லே ஸ்ரீயப்பதியான பகவான அடைவதற்காக வேண்டி பலவேறு மகான்கள் நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கார்கள். தியாகராஜ சுவாமிகளோ, புரந்தரதாசரோ, பத்ராச்சல ராமதாசரோ, ஜெயதேவரோ, துக்காராமன், நாமதேவர், ஆழ்வார்கள், நம்ம ஆண்டாள், எவ்வளவோ மகான்கள் பாரத தேசம் பூரா மகான்கள் அவதரிச்சிருக்கா. ராக தாளங்கள் வேணா வெவ்வேறையா இருக்கலாம், ஆனா அவர்கள் சொல்லி தர விஷயம் ஒரே விஷயம், ஒரே மார்க்கம். தியாகராஜ சுவாமிகளோ, புரந்தரதாசரோ, நம்ம ஆண்டாளோ ஒரே மார்க்கத்தை, பக்தி மார்க்கத்தை நமக்கு வழிகாட்டியா காண்பிக்கிறார்கள். மறுபடியும் மறுபடியும் அவர் சொல்றது என்னன்னா, எவ்வளவு காலம் நாம் இன்னும் அஜ்ஞானம்ங்கிற தூக்கத்திலேயே மூழ்கி கிடக்க போறோம். தூக்கத்திலேருந்து எழுப்புற பிரபந்தம் தான் திருப்பாவை. இன்னும் எத்தனை காலம் நீ தூங்க போற? நம்மளை பார்த்து கேட்கிறா. இன்னும் எத்தனை காலம் அஜ்ஞான கடல்ல மூழ்கி கிடக்க போற? எழுந்துக்க வேண்டாமா? நான் இவ்வளவு கீர்த்தனம் பாடுறேனே, ஆண்டாள் கேட்கிறா, உனக்கு காதுல விழலியா? நீயும் பாடக்கூடாதா? நீ என்ன ஊமையோ? நீ என்ன ஊமையா? இல்ல, நான் இவ்வளவு நாம சங்கீர்த்தனம் பண்றேன், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடுறேனே, நானும் பாடுறேன், நீ சொல்லக்கூடாதா? உன் காதலியே விழலையா? அன்றி செவிடோ அனந்தலோ. உபனிஷத்துக்கு ஈடான திவ்ய வாக்கம் ஆண்டாளுடையது. திவ்ய வாணி, திவ்ய பரிமளகந்தம் வீசக்கூடியது. ஆண்டாள் என்கின்ற பெயரே நம்மள ஆள்றவளா இருக்கிறதுனாலதான், நம்மள ஆண்டு கொண்டு ஆண்டவனிடத்துல ஆளை ஒப்படைக்கிறாளாம் ஆண்டாள். அப்பேற்பட்ட புருஷ காலமா, இன்டர்மீடியரியா நம்மளை எழுப்பி பகவானை பூஜை பண்ணக்கூடாதா, பகவானை பாடக்கூடாதா, பரமன் அடி பாடக்கூடாதான்னு சொல்லி நமக்கு தன்னுடைய திருப்பாவை மூலமா நாச்சியார் திருமொழி என்கின்ற 143 பாசுரங்கள் இயற்றிருக்கா, 30 திருப்பாவை இயற்றிருக்கா. இது மூலமாகவும் தன் சரித்திரம் கதை மூலமாகவும் பக்தி, ஞானம், வைராக்கியம் இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாளாம் ஆண்டாள். ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கின்ற திவ்ய தேசம், தன்விபுரம்னு சொல்வா சம்ஸ்கிருதத்துல. அங்கதான் பெரியாழ்வார் என்கின்ற விஷ்ணு சித்தர் வாழ்ந்திருக்கார். விஷ்ணுனுடைய மனசுல எப்பவும் இவர் இருப்பாராம், அதனாலதான் விஷ்ணு சித்தராம். இவர் மனசுலயும் எப்பவும் விஷ்ணு ஞாபகமாம், அதனால விஷ்ணு சித்தர். பெரியாழ்வார்னா எல்லாருக்கும் தெரியும், குழந்தைக்கு கூட பெரியாழ்வார்னா தெரியும். ஏன் பெரியாழ்வார்னு பேர் வந்துடுத்து? நம்ம எல்லாம் கோவிலுக்கு போனா எப்படி போவோம்? போனதுமே பெரிய லிஸ்ட் ஒண்ணு மனசுல வச்சுப்போம், பிரார்த்தனை பண்ணுவோம். என் பிள்ளைக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், என் பொண்ணுக்கு பொண்ணு பிறக்கணும், என் பேத்தியினுடைய புள்ள மேக்ஸ் பரீட்சையில ஃபெயில் ஆகக்கூடாது, இப்படி இது வரைக்கும் போயிட்டே இருக்குமா. பெரியாழ்வார் பகவானை பார்த்தாராம். பார்த்தா அந்த திருவடியை பார்க்கிறார். திருவடி அவ்வளவு அழகா இருக்கும். பெருமாளுடைய திருவடி கூட அர்ச்சா திருமேனியை பார்த்தா பெருமாள் நேர பாக்குற மாதிரி தான் இருக்கும். பெரியாழ்வார் தோணித்தாம், அப்பாடா, உமக்கு எங்கேயாவது திருஷ்டி பட்டுட போறது, நீர் பல்லாண்டு இருக்கணுமே, நீங்க ஆயுள் ஆரோக்கியத்தோட நன்னா இருக்கணுமே, அந்த பிரேமையால பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம், மல்லாண்ட திங்காள் மணிவண்ணாவின் செவ்வி செவ்வி திருக்காப்பு, மல்லாண்ட திங்காள் மணிவண்ணாவுள் செவ்வி
பல்லாயிரத்தாண்டு நீர் இருக்கணுமேனு பெருமாளுக்கே மங்களாசாசனம் பண்ணதுனால பெரியாழ்வார் அப்படின்னு பேராம். பெரிய ஆழ்வார். எவ்வளவு பெரிய மனசு, எவ்வளவு பெரிய பிரேம. இவர் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ங்கிற தன்விபுரத்துல பூந்தோட்டம் அமைச்சு மாலை கட்டுவாராம். அழகா மாலை கட்டுவார். கால வேளையிலையும் சாயங்காலமும் மாத்தி மாத்தி பெரிய மாலையா கட்டி வடபத்திர ஷாயி எம்பெருமான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கார். அவருக்கு சாத்துவாராம். எப்பவும் ஸ்ரத்தையா பூ மாலைய கட்டி 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 சாத்துவார். ஒரு நாள் ஒரு திருவாடி பூரம் வெள்ளிக்கிழமையாம் அன்றைய தினம் எப்பவும் போல கார்த்தால ஸ்நானம் பண்ணி தீர்த்தமாடி பவித்திர மாலை, தாமிரமணி மாலை, துளசி மாலை எல்லாம் கழுத்துல தரிச்சு கொண்டு எப்பவும் சங்கீர்த்தனம் தான், அந்நிய வார்த்தை பேச மாட்டாராம். பாடிண்டே அவருடைய பூந்தோட்டத்துக்கு வரார். அவர் அமைச்சிருக்கிற தோட்டத்துக்கு விடியற் கார்த்தால வரார். கதாச்சித் சுப்ரபாதே தூ மகாபாகவதோத்தமஹ மகாபாகவதோத்தமஹ கதாச்சித் சுப்ரபாதே தூ சுப்ரபாதே தூ மகாபாகவதோத்தமஹ சுப்ரபாதே தூ. காத்தால வேளையில துளசி பறிக்கலாம்னு அந்த பூ தோட்டத்துக்குள்ள போனார். கால் எடுத்து வைக்கிறார். குவா குவா குவான்னு குழந்தை அழற சத்தம் கேட்கறதாம். சிசுரோதனம். குழந்தையினுடைய அழுக சத்தம் எப்படி இருக்குன்னு சொல்றார். மதுரம் சுஸ்வரம். சுஸ்வரமா இருக்காம் அழுக. அழுக எங்கேயாவது சுஸ்வரமா இருக்குமோ? சில சமயம் பாடினாலே அபஸ்வரம் வரக்கூடாதேன்னு பயந்துட்டே பாட வேண்டியிருக்கு. அழுக எங்கேயாவது சுஸ்வரமா இருக்குமான்னு கேட்டா, அவனை நினைச்சுண்டு அழற அழுகையும் சுஸ்வரம் தானாம். அவனை நினைக்காத பாடுற பாட்டும் அபஸ்வரம் தானாம். அப்போ சுஸ்வரமான அழுக குவா குவான்னு கேட்கறது அவருக்கு தூக்கி வாரி போடுறது. என்னடா அது? கால வேளையில குழந்தை அழற சத்தம் கேட்கறதே, துளசி பாத்திக்கு மத்தியிலேருந்து கேட்கறதேன்னு அப்படி ஓடி போய் பார்க்கிறார். அப்படி போய் பார்த்தா தன்விபுர மகாத்மியத்துல சொல்லப்பட்டிருக்கு, அந்த பூமியே பிளக்கறதாம். பெரிய ஜோதி ஒண்ணு கண்ணை பறிக்கிறது பளிச்சுன்னு. தேஜோமயமான ஒரு ஜோதி. அழகான ஒரு குழந்தை தங்க ரேக்குக்கு ஸ்வர்ண விக்கிரகம் போல தக 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 தகன்னு ஒரு குழந்தை. நல்ல உருண்டையான முகம், குரு குருன்னு பார்வை, எடுப்பான மூக்கு, கொவ்வை பழம் போல உதடு. பெண் குழந்தை அப்படி கழுக்கழுக்குன்னு சிரிக்கிறதாம். பார்த்தாலே ஆசையா இருக்கு. கரு 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 நல்ல கேசம், சுருட்ட சுருட்டையான கேசம். அதனாலதான் அவளுக்கு கோதைன்னு பேர் வைக்கிறார். பூங்கோதைன்னு சொல்லுவா இல்லையா? திருவாடி பூரத்து அன்றைய தினம் ஆஷாட பூர்வ பல்குண்யாம் சுக்ரவாரே சுபங்கரே ஆவிராசி ஜகன்மாதா ஜகன்மாதா துளசி கானனாந்தரே. ஆஷாடே பூர்வ பல்குண்யாம் ஆடி மாசம் சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை பூர நட்சத்திரத்தை அன்னைக்கு கிடைச்சாலாம் இந்த தேவி ஜெகன்மாதா கிடைச்சார்னு சொல்றார். கோதைன்னு பேர் வச்சு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா குழந்தை வளர்ந்து வர. பக்தி பிரேமன்னு ஒண்ணு. அந்த பிரேமையாலேயே கண்ணு, மூக்கு, காது, வாயெல்லாம் பண்ணினா அதுதான் கோதையம். அப்படி ஒரு பக்தையாம். பிறந்ததுல இருந்தே பக்தியாம். எப்பவுமே கேட்பாளாம் பெரியாழ்வார, கண்ணன் என்னப்பா பண்ணா? கண்ணன் என்ன பண்ணுவான்? கண்ணன் என்னெல்லாம் பண்ணினான்? யாருக்கு பிறந்தான்? எப்படி அவதாரம் பண்ணினான்? எல்லாத்தையும் சொல்லுமே. பெரியாழ்வாரும் வரிசையா சொல்லிட்டு வருவாராம். யசோத ஒரு சமயம் கேட்கிற எல்லா லீலையும் சொல்லின்னு வரார் பெரியாழ்வார் கோதைக்கு. ஒரு சமயம் பசங்கள்லாம் குழந்தைகள்லாம் போய் யசோதன் இடத்துல சொல்றது, அம்மா யசோதம்மா கண்ணன் மண்ணு தின்னுட்டாமா, மண்ணு தின்னுட்டான். கண்ணனா மண்ணு தின்னானா? கண்ணா வாய தோற, மண்ணு தின்னையா? உடனே கண்ணன் சமயானிக்கு தகு மாட்டலாடனே இல்லையா? அவன் சொல்றானா, மண்ணே திங்கலையேமானா, திங்கவே இல்லையே, மண்ணே சாப்பிடலையே. குழந்தை எல்லாம் சொல்றதே, உன்னுடைய தோழர்கள்லாம் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாளே, அவெல்லாம் பொய் சொல்றாமா? அதெல்லாம் இல்ல. பலராமண்ணாவும் சொல்றா கண்ணன் மண்ணு தின்னான். பலராமண்ணா சொன்னான். கிருஷ்ணா சொல்றானா, கொஞ்ச நாளா பலராமண்ணாவும் இப்பெல்லாம் பொய் சொல்றாமா? சமயானிக்கு தகு மாட்டலாடனேங்கிறது நிரூபிச்சுட்டே வரான் ஒவ்வொரு கட்டத்துல. உடனே யசோதா சொல்ற, அதெல்லாம் கிடையாது, வாய் தொற, ஆ காட்டு. எங்க வாய தொற? ஆன்னு தொறன்னு சொன்னதுமே இப்படி குஞ்சு சின்ன வாய் தானே, சின்ன வாய ஆன்னு திறக்கிறான். பார்த்தா அத்தான அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்டங்களும் தெரியறதாம் அந்த வாயில.
அந்த அவ்வளவு அண்டங்கள்ல ஒரு அண்டம், அதுல சப்த தீபம், அதுல ஜம்பு தீபம், பாரத வருஷம், பரத கண்டம், அதுல உத்தரப்பிரதேசம், அதுல கோகுலம், அதுல ஒரு யசோத, அதுல ஒரு கண்ணன். அந்த யசோத கண்ணனை மிரட்டா, வாய காட்டுன்னு சொல்ல அந்த கண்ணன் வாய்க்குள்ள அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்டங்களும், அதுல அண்டங்களும், ஜம்பு தீபமும், பாரத வருஷமும், பரத கண்டமும், உத்தரப்பிரதேசமும், கோகுலமும், அதுல ஒரு யசோத கண்ணன், அதுல ஒரு யசோத கண்ணன் பார்க்கவே சொக்கி விட்டாளாம். நீ தல சதா சொக்கஜே. இப்படியே பல லீலைகளை சொல்லி 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 கிருஷ்ண லீலைய கேட்டா யாருக்குதான் ஆசையா இருக்காது? எப்பவோ அவதாரம் பண்ணினான் கிருஷ்ணன் அப்படின்னு ஆண்டாளுக்கு தோணல, கோதைக்கு தோணல. அப்படியே சொல்ல சொல்ல அப்படியே கேக்குறா. குழந்தைகள் தான் இன்னும் அழகா கதை கேட்கும். கழுக்குன்னு சிரிச்சுக்கிறா. இப்படியே கிருஷ்ண பக்தியிலேயே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா வளர்ந்து வளர்ந்து அவளுடைய பக்தி மதுர பாவமா ஆயிற்று. யார் எப்ப கோதைய கேட்டாலும் கோதை சொல்றா, நான் ரங்கநாதரை கல்யாணம் பண்ணிக்க போறேனாக்கும். ஸ்ரீரங்கத்துல இருக்கிற எம்பெருமான் ரங்கநாதரை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றா. இதெல்லாம் என்ன சாத்தியமா? ஏயம் கமல பத்ராட்சி கோதா சம்பூர்ண யௌவனா சதா கிரீடதி பால்யேவ கிரீடதி லோக தர்மம் நவேத்தி ஜெய. உலகமே தெரியலையே இந்த கோதைக்கு லோக தர்மம் நவேத்திச்ச. எங்கேயாவது கோவில்ல இருக்கிற எம்பெருமான கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம், கல்யாணம் பண்ணிக்க முடியுமா என்ன? கோவிலுக்கு போனோமா, கணத்துல போட்டுட்டோமா, திரும்பி வந்தோமான்னு இல்லாத என்ன வேண்டி இருக்குதெல்லாம் அப்படின்னு இந்த சொந்தக்கார பந்துக்கள்லாம் பரிகாசம் பண்றாளாம். கோதைக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. அவளுக்கு மனசுல மனோபாவம் தானே, உணர்ச்சிகள் தானே பக்திக்கு முக்கியம், விசுவாசம் தான் பக்திக்கு முக்கியம். அப்போ அவளுக்கு பாவங்கள்ல மனசுல கண்ணனோட விளையாடுறது போலவும் சிற்றெல்லாம் சிதைக்கிறது போலவும் நாச்சியார் திருமொழியில பாடிண்டே வரா. பலவிதமான பாவங்கள். அதுல அவளுக்கு தோன்றது, கண்ணன் எப்ப வந்து கல்யாணம் பண்ணிப்பான்னு தெரியலையே, தூது வேணா விட்டு பாப்போம். கிளி தூது, குயில் தூது எல்லாம் சொல்லுவா இல்லையா? வண்டே ஹே வண்டே, நீ போய் கண்ணன் இடத்துல சொல்றியா? நீ வந்து எப்பவுமே ஒயின்னு மொய்ப்ப, நீ போய் ரங்கநாதர் இடத்துல மொயின்னு காதோரமா போய் மொய்க்காத, கோதை கோதை கோதைன்னு சொல்லு. நான் ஒருத்தி இருக்கேன்னு அவருக்கு நினைவு இருக்கட்டும். அவர் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. குயில பார்த்து பாடுறா, கிளி அப்ப மேகத்தை பார்த்து பாடுறா. ஏ மேகமே, நீ எங்கேயோ சமுத்திரத்துல போய் தண்ணீரை குடிச்சுட்டு மழையா பொழியற. சமுத்திரத்தை விட நிறைய ஜலம் வேற ஒரு இடத்துல இருக்கு. எங்க? என் கண்ணுல கண்ணீரா கொட்டுறது. இந்த கண்ணீரை குடிச்சுட்டு போய் ஸ்ரீனிவாசர் மலை மேலதானே மழை பொழியும். ஸ்ரீனிவாசர் மலை மேலதானே இருக்கார். திருமலையில போய் சோனு மழையா கொட்டு. அப்ப வெங்கடேசர் கேப்பார், என்னது மழை தண்ணீர் குளிர்ச்சியா இல்லாம சுடுறதே, சுட்டு பொசுக்கிறதேன்னு கேப்பார். அப்ப நீ சொல்லு மேகமே, நீ சொல்லு, இது மழை தண்ணீர் இல்ல ஸ்ரீனிவாசா, கோதை உமக்காக விட்ட கண்ணீர் தண்ணீர், அதுதான் இவ்வளவு சுடுறது, விரக தாபத்தால விட்ட கண்ணீர்னு சொல்லு. ஹே குயிலே, நீ ரங்கநாதர ராஜகோபன நாராயணன எனக்காக வர சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. ரங்கநாதர் அழிச்சுண்டு வா, நாராயண அழிச்சுண்டு வா, லோக க்ஷேமத்தையே அழிச்சுண்டு வா அப்படின்னு சொல்றா. எல்லாரும் பரிகாசம் பண்றா. இவளுக்கு ஏதோ கிரகம், ஏதோ பூதம் தான் பிடிச்சிருக்கு. எவனா மனுஷாலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா பேசிக்கிறது இல்ல. கிளிய பார்த்து எவனாவது பேசுவானா? குயில பார்த்து யாராவது பேசுவாளா? இவளுக்கு பூதம் பிடிச்சிருக்குன்னு பேசுறாளாம். எனக்கு ஒரு வியாதி தான், ஆனா என்ன வியாதின்னு யாருக்குமே புரியாது. யாருக்கும் என்ன இது அறியலாகாதே, யாருக்கும் என்ன இது அறியலாகாதே. அம்மனை துழதிப்படாதே, கார்கடல் வண்ணன் என்பான் ஒருவன், ஒருவன் கடல் வண்ணன், கார்கடல் வண்ணன், கார்கடல் வண்ணன், கார்கடல் வண்ணன், வண்ணன் என்பான் ஒருவன், கார்கடல் வண்ணன் என்பான் ஒருவன்.
ஒருவன் கை கண்ட யோகம் தடவத்தீரும் மார்க்கும் என் நோய் இது அறியலாகாது யாருக்குமே என் நோய் இது என்னன்னு தெரியாது. அந்த கார்க்கடல் வண்ணன் சியாம சுந்தரன் அவன் வந்து என்னுடைய கை பிடித்தால் ஒழிய என்னுடைய நோய் தீராது அப்படின்னு நாச்சியார் திருமொழியில ஒரு பாசுரத்துல சொல்றார். ஆனா பெரியாழ்வார் மட்டும் பரிகாசம் பண்ணல. அவர் சொல்றார், கோதே மேலும் மேலும் பக்தி பண்ணு, அவர் வருவார். கோவில்ல இருக்கிற மூர்த்தி தானே நினைக்காத, பக்தி பண்ணா அவர் வருவார். எப்படி ருக்மிணிக்கு கிருஷ்ணன் கிடைச்சானோ, எப்படி சீதைக்கு அந்த ராகவன் கிடைச்சானோ, ரங்கநாதன் உனக்கு கிடைப்பாமா. ஆனா நீ கோபிகள்லாம் ஸ்ரீமத் பாகவதத்துல எப்படி மார்கழி மாசம் 30 நாளும் நோன்பு நூத்தார்களோ அப்படி நீ நோன்பு செய். நீ செய்தையானால் கண்ணன் வருவான், தானே உன்னை தேடின்னு வருவான். இப்படி சொன்னதும் அவ அப்பா தான் அவளுக்கு குரு. அதனால தானே பட்டர்பிரான் கோதை சொன்னேன்னு சேர்த்து சொல்றா. குரு அப்பா எல்லாம் அவளுக்கு பெரியாழ்வார். அதனால அப்பா சொல்லிட்டார், நம்ம நோன்பு செய்யணும் அப்படின்னு தோணித்து அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரையே பிருந்தாவனமா பாவிச்சுண்டா, அங்க இருக்கிற பொய்கையே யமுனையா நினைச்சுண்டா, அவளுடைய தோழிகளையே ஆயர் சிறுமிகளா நினைச்சுண்டா, அங்க இருக்கிற வடபத்திர ஷாயி எம்பெருமானையே கண்ணனா பாவிச்சுண்டா. மார்கழி மாசம் நோன்பு ஆரம்பிச்சுட்டாளா. முதல் நாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாளால், 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 நீராட போதுமினோ நேரிழை, நீராட போதுமினோ நேரிழை, நீராட போதுமினோ நேரிழை, சீர்மல்கும் பாடி சீர்மல்கும் பாடி சீர்மல்கும் பாடி சீர்மல்கும் பாடி செல்வ சிறுநீர்கள் சீர்மல்கும் பாடி செல்வ சிறுநீர்கள் சீர்மல்கும் பாடி செல்வ சிறுநீர்கள் சீர்மல்கும் பாடி செல்வ சிறுநீர்கள் கூர்வேல் கொடுந்தொழில நந்தகோபன் குமரன், 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 ஏராந்த கண்ணி யசோதையே ஏராந்த கண்ணி யசோதையே ஏராந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி சிங்கள் கதிர் மதியம் போல் முகத்தான் கார்மேனி கண் கருவதியம் போல் முகத்தான் கார்மேனி செல்கள் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணானே நாராயணனே 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 நமக்கே பறை தருவான் நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாகால் புகழ படிந்தலோரெம்பவான் பாகால் புகழ
பவாய். மார்கழி மாசம்னா அது ஒரு தனி விசேஷமா. அது என்னமோ ஒரு சிலு 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 சிலுன்னு பாடினா விசேஷம், ஆடினா விசேஷம், மனசு பட்டுன்னு லயிக்கும். ஏன்னா பகவானே பகவத்கீதையில விபூதி யோகத்துல சொல்றான், 10வது அத்தியாயத்துல 35வது ஸ்லோகம் நினைக்கிறேன். அதுல சொல்றான், மாசானாம் மார்கசீர்ஷோகம் அப்படிங்கிறான். மாதங்களுக்குள்ள நான் மார்கழி மாசமா இருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்லிக்கிறான். அந்த மார்கழி மாசத்துல ஒரு மனோலயம் பட்டுன்னு ஏற்பட்டுடும். பக்தி செய்தோமானால் சட்டுன்னு பலிக்குமா. ஏன்னா அதுதான் தேவர்களுக்கும் விடியற் காத்தால. ஆண்டாள் சொல்றா, நாங்க நாராயணனை கீர்த்தனை பண்ண போறோம், தோழிகள் நாம் சேர்த்துன்னு சொல்றா. நீராட போறோம், அந்த பகவான எம்பெருமான பாட போறோம். முதல் திருப்பாவையில மார்கழி மாதம் பூரா நோன்பு செய்ய போறோம்னு சொல்லி, அடுத்த திருப்பாவை வையத்து வாழ்வீர்கள்ங்கிற திருப்பாவையில நோன்புனுடைய விதி நிஷேதங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் சொல்றா. நெய் உண்ணோம், பால் உண்ணோம், நாட்காலை நீராட போறோம். நாங்க நெய் சாப்பிட போறதில்ல, பால் சாப்பிட போறதில்ல, நாட்காலே நீராட போறோம். இதெல்லாம் விரதங்களா இருக்க போறோம். விரதம் இருந்துடலாம். சில பேர் ஒன்னும் சாப்பிடாம விரதம் அந்த விரதம் இந்த விரதம்னு இருப்பா. ஆனா அவ கிட்ட போனா பழக முடியாது. ஏன்னா சுள்ளு புள்ளுன்னு விழுவா. ஏன்னா விரதம் இருக்காளோன்னு பசி வயத்தை கிள்ளும். இந்த நோன்பு நூற்றா மார்கழி திங்கள்ங்க முதல் பாசுரத்துல சொல்றா, நாராயணனே நமக்கே பறை கொடுப்பான், கிஃப்ட் கொடுப்பான். அவளுக்கு பாவம் கண்ணனோட பேசுறது போல கிஃப்ட் தயார் பண்ணி வச்சிருக்கான். நான் கண்ணன் பறை கொடுக்கறான். பறைன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், பல் பறை கொட்டம்பா இல்லையா, முதல்ல தர்பூர்னு வாசிக்கலாம். அதை கொடுத்ததும் பாக்கறா கோதை. அவளுடைய பாவம் கண்ணனோட பேசுறது போல. என்ன கண்ணா, இதுதான் பறையா? நாராயணன் பறை கொடுப்பான்னு பார்த்தா நீ என்னமோ வாசிக்கிற வாத்தியத்தை கிஃப்டா கொடுத்திருக்க. இதையா நான் கேட்டேன்? இற்றை பறை கொள்வான், எனக்கு இது வேண்டாம். கண்ணன் பாக்குறானா, அப்போ உனக்கு என்ன வேணும்? நிறைய பணம் காசு தனம் கொடுக்கட்டுமா? இற்றை பறை கொள்வான், அதுவும் எனக்கு வேண்டாம். வர மாதிரி வரும், அப்புறம் போயிடுதே நினைக்க முடியாது, மறுபடியும் வரும். தனம் வர வர வரதான் ஆபத்து இன்னும் ஜாஸ்தின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால எனக்கு தனமும் வேண்டாம். அப்ப அழகு கொடுக்கட்டுமா? தேவதா சுந்தரிகளா அழகிகளா ஆக்கிடட்டுமா உங்களெல்லாம்? ஆண்டாளையும் தன் தோழிகளையும் கேட்கிறார். உடனே அவ சொல்றாளாம், அழகா? அதுவும் பிஞ்சு போற பரதானே கண்ணா. இப்ப அழகா இருக்கிற போல தோணும், அப்புறம் 10 வருஷம் கழிச்சு நமக்கே நம்ம மூஞ்சியை பாக்குறதுக்கு பிடிக்காது. அதனால அவ சொல்றா, எனக்கு எதுவும் வேண்டாம் கண்ணா. கண்ணா பாக்குறான், கோதை உனக்கு அழகும் வேண்டாம், பணமும் வேண்டாம், பதவியும் வேண்டாம், உனக்கு என்னதான் வேணும்? நீ என்ன வேணும் சொல்லு. நான் என்ன வேணும்னு சொல்றேன், நீ கேளு. சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேருக்கும் போற்ற மறையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்மை துண்டும் குலத்தில் பிறந்து நீ குற்றவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறை கொள்வான் அன்று காண் கோவிந்த கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தல் நோடு உற்றோமே ஆவோம். உமக்கே நாம் ஆட்சிவோம், மற்றை நம் காமங்கள் கண்ணா, நாங்கெல்லாம் பிறக்கணும்னு ஆசைப்படுறோம். எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு நீயும் அவதாரம் பண்ணணும், நாங்கெல்லாமும் பிறக்கணும், உனக்கு நாங்க கைங்கரியம் பண்ணணும். எங்களுக்கு வேற எந்த ஆசையும் இல்லைன்னு சொல்லல. ஆண்டாள் சொல்றா, வேற ஏதாவது ஆசை வந்துட போறது, தயவு செய்து அந்த ஆசைகள்லாம் வராத நீ மாற்றேலோ ரொம்ப மாத்திடு. கண்ணன் வருவான், ரங்கநாதர் வருவார், மாலை இடுவார், நாமும் காத்துன்னு இருக்கோம். எப்ப வருவார்னு தெரியவே இல்லையே. ஒண்ணு பண்ணலாம், நாமே ஒரு மாலையை தொடுத்து நம்ம கழுத்துல மாட்டி சூடி கொடுத்த மாலைய அவர் கழுத்துல போட சொல்லுவோம். முக்கியம் கல்யாணத்துல மாலை மாத்திக்கிறது தானே. நான் போட்டுண்ட மாலைய பெருமாள் போட்டுனுட்டாருன்னா அப்ப மாலை மாத்தினது ஆயிடும். அப்ப கல்யாணம் ஆயிடுதுன்னு தீர்மானம் ஆயிடும். இன்றைய தினம் அப்படிதான் பண்ண போறேன்.
கோதை கார்த்தால எழுந்துண்டதுமே இந்த தீர்மானத்தோட எழுந்துண்டா. அழகா தன்னை அலங்காரம் பண்ணிண்டா. கல்யாண பெண்ணாட்டம். தன்னுடைய கையாலேயே பெரிய மாலையா புஷ்பங்கள்லாம் வச்சு கட்டி அந்த மாலையை தான் கழுத்துல போட்டுண்டாளாம். ஸ்வயம் கோதா தன் கழுத்துல போட்டுக்கொண்டு மாலைய இப்படி பார்த்து அழகா இருக்குமா, இன்னைக்கு நம்மள கல்யாண நாள் அப்படின்னு நினைச்சுட்டே, நீ மாலை மாத்திக்கணும் எம்பெருமானே பிரபு, நான் உன்னதான் நம்பியிருக்கேன் கோவிந்தா, நான் கொடுக்கிற மாலைய நீ மாட்டிக்கணும், என் சங்கட்டத்தை நீ தான் தீர்க்கணும். சங்கட ஹரண கோவிந்த வெங்கட ரமண முகுந்த சங்கட ஹரண கோவிந்த வெங்கட ரமண முகுந்த சங்கர்ஷண மூல கந்த சங்கர குரு குஹானந்தரங்க பூர இப்படியே தன்னுடைய மனசுல உள்ள மனோபாவங்கள்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது பெரியாழ்வார் வரார். பெரியாழ்வாருக்கு இது எதுவுமே தெரியாது. அதனால தெரியாதவடைய பட்டுன மாலைய கட்டினா, அப்பா பெருமாளுக்கு மாலை கட்டியிருக்கேன், போய் சமர்ப்பிங்கோ சொன்னதுமே பெரியாழ்வார் வழக்கம் போல அந்த மாலையை எடுத்துட்டார். வடபத்திரசாயி எம்பெருமான் கோவில் பக்கத்திலேயே இருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. போய் சாத்தலாம்னு அந்த அர்ச்சகர் கையில கொடுக்கிறார். அந்த அர்ச்சகரும் மாலைய வாங்கிண்டார். இப்படி பெருமாள் கழுத்துல சாத்தலாம் இப்படி எடுத்துன்னு பாக்குறார். பார்த்தா அதுல கேசம் சிக்கின்றது. கோதையனுடைய கூந்தல் மனம் வீசுறது. இப்படி பாக்குறார். யாரோ கூந்தல் மனம் வீசுறது, யாரோ சூடி கலைந்திருக்கா போல இருக்கு. அந்த அர்ச்சகர் திட்டுறார் பெரியாழ்வார, கேசபாசங்கள்லாம் சிக்கி இருக்கு, நீ போய் இப்படி போய் எடுத்துன்னு வரலாமா? யாரோ போட்டுண்ட மாலைய போய் பெருமாளுக்கு போடுவாளா? தாமாலாமர்ச்சகா திருஷ்ட்வா கேசபாஷ சமன்விதாம் கோபேன மஹதா யுக்தாஹ பிரதது பட்டசூரயே. இப்படி போய் பண்ணிவிட்டீரே, அபச்சாரம், எடுத்துக்கும் மாலைய நீரே எடுத்துக்கும் அப்படின்னு அர்ச்சகர் கொடுத்ததும் பெரியாழ்வார் பொல பொல பொலன்னு கண்ணீர் வந்துடுது. இவ்வளவு நாளா நான் சமர்ப்பிக்கிறேன், இப்படி நேர்ந்தது இல்லையே, இப்படி போய் பகவத் விஷயத்துல அபச்சாரம் வந்துடுத்தே அப்படின்னு மறுபடியும் ஓட்டமும் நடையுமா வீடு திரும்பறார். அங்கேயோ கோதை நினைக்கிறா, இத்தனை நேரம் எம்பெருமான் மாலையை போட்டு இருப்பார், கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் பொழுது இங்க வந்தார் கோதை. விளையாடிட்டியே, குழந்தைத்தனமா விளையாடிட்டே, பிடி உன் மாலைய, விளையாட்டை யார் இடத்துல வச்சுக்கிறதுன்னு தெரியாது உனக்கு, பிடி கழுத்துல போட்டுண்டியா அப்படின்னார். திட்டினார். மறுபடியும் அவசர அவசரமா ஒரு மாலையை கட்டினார். அதை எடுத்துன்னு போறார். இப்போ மறுபடியும் ஓட்டமும் நடையுமா, ஓட்டமும் நடையுமா. அதே கோவில், அதே பெருமாள், அதே அர்ச்சகர், அதே பெரியாழ்வார், புது மாலை. புது மாலைய கொடுத்தா சாத்த வேண்டியதானே. இப்படி மாலைய வாங்கிண்டாரோ இல்லையோ அர்ச்சக முகேன பகவான் பிரவேசிச்சு ஆவேசிச்சு உடனே பேச தொடங்கினாராம். ஒரு குரல் கேட்கறது, எனக்கு இந்த புது மாலை வேண்டாம். கோதா குந்தள சௌகந்திய சம்யுக்தம் மால்யமாகர, கோதையினுடைய கூந்தல் மனம் வீசக்கூடிய அந்த பழைய மாலையை கொண்டு வரும். பெருமாள் பேசுறார், எனக்கும் கோதைக்கும் உள்ள ஹிருதய பாவம் தெரியாதா? அவ எனக்காக பிறந்ததுலேருந்து அழறா இல்ல, உனக்கு தெரியாதா? பெரியாழ்வாரே உமக்கு தெரியாதா? பிறந்ததுலேருந்து எனக்காக கண்ணீர் விடக்கூடிய உன்னுடைய கோதையினுடைய மாலையை என கொண்டு வா. எப்படி இருந்திருக்கும் பெரியாழ்வார், மேலே சிலிர்த்துதான். பத்தியா, பக்தி பொய் கிடையாது, அப்பராம பக்தி எந்தோங்கிறார் தியாகராஜ். பக்தி பொய்யா? பக்தி செய்தால் பகவான் கிடைப்பான்ங்கிறது சத்தியம் பாரு. என்னுடைய பெண்ணை ஸ்வீகரிச்சு விட்டார் போல இருக்கே, ஆசையா ஓடுறார். அங்கேயோ கோதை அழுதுன்னு இருக்கா. அவளுக்கு தெரியாது, இந்த விஷயமே தெரியாது. அழுதுன்னு இருக்கா. என் பூ மாலைய கூட உன்னால ஸ்வீகரிச்சுக்க முடியல இல்லையா, என்ன எங்க ஸ்வீகரிச்சுக்க போற? நான் உன்னை கண்டு ஆசைப்படுறேன், நீ என்னிடத்துல வந்து விளையாடுறேங்கிறது எல்லாம் பொய் போல இருக்கு. வெறும் சித்த பிரமையா இது? வெறும் மனசுல உள்ள பிரமையா, கல்பனையா, ஸ்வப்னமா? இதெல்லாம் பொய்யா? நீ எனக்கு கிடைக்க மாட்டியா அப்படின்னு அழுதுன்னு இருக்கிற கோதை இப்படி தலையை தூக்கி பார்த்தா பெரியாழ்வா.
உள்ள வரார் பெரியாழ்வார், கூப்பிட்டு வரார். கோதை, பாக்யவதிமா நீ, எப்பேற்பட்ட பாக்கியம்! பெருமாள் உன் மாலைய கேக்குறாருமா, கொடுமா, சீக்கிரம் கொடு. என்னப்பா ஆச்சு, என்னப்பா ஆச்சு? எல்லாம் வந்து சொல்றேம்மா, போய் மாலைய சாத்தனம் அப்படின்னார். பட்டுன்னு அந்த மாலையை வாங்கிட்டார். ஓட்டமும் நடையுமா, ஓட்டமும் நடையுமா. மறுபடியும் அதே கோவிலுக்கு வந்து பெருமாள் கழுத்துல அந்த மாலைய போட்டு ஆனந்த கண்ணீர் விட்டு பாக்குறார். என்னுடைய பெண்ணை ஏத்துனுட்ட, என் பெண்ணுடைய பூமாலையும் ஏத்துண்ட, பாமாலையும் ஏத்துண்ட, இனி என் பெண்ணையும் நீதான் ஏத்துக்கணும். அவ உன்னை கண்டு ஆசைப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரார். இப்பதான் வீடு திரும்பும் பொழுது முதல்ல கூப்பிடுறார், ஆண்டாள் அப்படின்னு கூப்பிடுறார். கோதை இப்படி பாக்குறா, யாருப்பா, யார கூப்பிடுற? உன்னதாமா. அவன் ஆண்டவன் என்றால் நீ அந்த ஆண்டவனுக்கே ஏத்த ஆண்டாள்மா அப்படின்னு சொல்ற. உன்னை திட்டேன், நீ என்ன மன்னிச்சுக்கோமா, எப்பேற்பட்ட பக்த நீ, உன்னை போய் திட்டேன்னு. கோதை அழறா. என்ன போய் இப்படி சொல்றியே, மன்னிச்சுக்கோன்னு சொல்றியேப்பா. கிருஷ்ணன்னா எனக்கு யாருன்னு தெரிஞ்சதே உன்னாலதானே. எனக்கு கிஞ்சிதாவது மதுர பக்தி, மாதுரிய பக்தி இருந்ததுன்னா அதுக்கு காரணம் துவமேவ காரணம், நீ அல்லவோ. நீ என்ன ஆசீர்வாதம் பண்ணுப்பா, அந்த ரங்கநாதர் வரும்படி அப்படின்னு சொல்றாளாம். அவளுடைய பக்திக்கு இப்போ ஒரு நிச்சயதாம்பூலம் ஆனது போல இருக்கு. ஆகையால எல்லாரும் காத்துன்னு இருக்கா. அடுத்தது என்ன ஆச்சரியம் நடக்க போறதோ, என்ன ஒரு ஆச்சரியத்தை பார்த்தாச்சு, மற்றபடி என்ன நடக்க போறதோன்னு பார்த்துட்டே இருக்கும்பொழுது கோதை வந்து சொல்றாளாம் ஒரு நாளைக்கு, அப்பா கண்ணா கண்டேன், வாரணம் 1000ங்கிற 10 பாசுரத்துல சொல்றா, அப்பா கனவு கண்டேன்பா, அந்த ரங்கநாதரே வந்து என் கைய பிடிக்கிறது போல கனவு கண்டேன்பா. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்று, மத்தளம் கோட சங்கம் நின்று, மத்தளம் கோட வரிசங்கம் நின்று, முத்துணை தாமம் பனிரைத்தாண்ட பல்லி, மத்தளம் கோட வரிசங்கம் முத்துடை தாமம் நிறைத்தாண்ட பல்லி, மை துணல் நம்பி மதுசூதல் வந்து என்னை, மை துணல் நம்பி மதுசூதல் வந்து என்னை, கைத்தலம் பற்ற கண்ணா கண்டேன் தோழினான். 10 பாசுரத்துல கனா கண்டேன்னு சொல்றா. ஆயிரக்கணக்கான யானைகள் சூழ, அப்பா ஒரு யானை மேல அம்பாரி மேல ரங்கராஜன் செல் 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 செல்னு வரத கனா கண்டேன்பா. அவர் வர காளை புகுத கனா கண்டேன். காளையாட்டம் இருக்கார், கம்பீரத்துல பார்த்தா சிம்மம் போல இருக்கார், நடைய பார்த்தா யானை ஆட்டம் இருக்கார், பார்வையில பார்த்தா காளமாடுதான் கனத்த பார்வையா பாக்கும். காளமாடுதான் நட்ட நடு ரோட்ல தான் இருக்கும், எவ்வளவு ஹான் அடிச்சாலும் போகாது. கனத்த பார்வையா, என்ன பார்த்து ஹான் அடிக்கிறியா, என்ன இப்படி போக வேண்டியதுதானே அப்படின்னு நம்மள பார்த்து பேசுறது போல இருக்கு. இவருக்கோ கஜகதி, சிம்மகதி, சார்தூல கதி எல்லாம் ரங்கநாதர் தான். ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதர் எல்லா நடையும் போடுவார். சர்ப்பகதி, பாம்பு போல நடப்பார், சிம்மம் போல வருவார், யானை நட சாமஜவர கமனான் பாடுறாரே தியாகராஜர், யானை போல வருவார். எல்லாம் சொல்றா கோதா. 10 பாசுரத்துல கனா கண்டேன்னு சொல்லி ஆயனுக்காக தான் கண்ட யாருக்காக இந்த கனாவை பாடுறா, எதுக்காக எழுதி வச்சா, நமக்காக. அது சொல்றார். தானே கடைசி பாசுரத்துல சொல்றா, தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரே. அப்ப ஆண்டாள் இப்படி கனவு கண்டேன்னு சொல்ல சொல்ல பெரியாழ்வார் தோன்றது, மேலும் மேலும் ஆச்சரியம் நடக்கிறது. ரங்கராஜன் எப்ப வேணாலும் வருவார் போல இருக்கு, காத்துன்னு இருக்கணும் நம்போ அப்படின்னு தோணித்து வாச திண்ணையில வந்து உக்காந்தாராம். அப்ப ஒரு சத்தம் கேக்குறது. என்ன சத்தம்? ஒரே வாத்திய கோஷமும் வேத கோஷமுமா இருக்கு. எட்டி பாக்கிறார். எட்டி பார்த்தா பல்லக்கு ஒண்ணு வருது. பெரிய ராஜா ஒருத்தர் வரார் போல இருக்கு. பல்லக்கு ஜல் 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 ஜல்னு வருது. முத்து சரங்கள்லாம் வட்சஸ்தலத்துல பொருள அந்த பல்லக்குலேந்து அவர் ஜல்னு குதிக்கிறாராம். குதிச்சா வயசா பஞ்சவிம்சகான 25 வயசு இருக்கும் போல இருக்கு அந்த பையனுக்கு. பாக்கிறதுக்கே ரொம்ப ஜோரா இருக்காராம். காளை புகுதன்னு அவள் பாடியிருக்கா. காளை புகுத கனா கண்டேன். 25 வயசு வாலிபனா அங்கேந்து ஜம்முன்னு நடந்து வந்து பெரியாழ்வார் பக்கத்துல வந்து விசாரிக்கிறார். மாமா சௌக்கியமா? பெரியாழ்வார் பார்த்தார். என்னடா அது, யாரோ ஒரு பையன் திடீர்னு பல்லக்குல இருந்து குதிச்சு மாமா சௌக்கியமான்னு கேக்குறானே, யாருன்னே ஒன்னும் புரியல. இவர் இப்படி முழிச்சுட்டே இருக்காரு, இன்னும் சரியா பாக்கல, அவரை கவனிக்கல.
ஆனா அவர் பார்த்தார், அந்த வந்த பையன் சொன்னார், என்ன தெரியலையா மாமா உங்களுக்கு, ஸ்ரீரங்கத்துல தினமும் நான் உங்களை பாப்பேனே கோவில்ல. அவருக்கு இப்பவும் புரியல. ஸ்ரீரங்கத்துல பாப்பீரா? அப்படியே தலையை குனிஞ்சுட்டே பேசின்னு இருக்கார். வந்தவர் சொன்னார், உங்களிடத்துல ஒரு ரத்தினம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதுக்காக வாங்கின்னு போலாம்னு வரேன். ரத்தினமா? என்னிடத்துலயா? நான் ஒரு ஏழை சுவாமி, நீர் உங்களை பார்த்தானா பெரிய ராஜா மாதிரி தோன்றது, பல்லாக்கெல்லாம் வந்திருக்கு, அத்தனை பேர் கோஷ்டி வந்திருக்கா, என்னிடத்துல என்ன இருக்கும், நான் ஏதோ புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற ஏழை, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு ரத்னம் இருக்கு. என்ன ரத்னம்? கோதா ரத்னம்ங்கிற கன்யா ரத்னம் உங்களிடத்துல இருக்கே, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்னடா அது ஆச்சரியம்னு அவர் எதிர்பார்த்துட்டே இருக்கார் இல்லையா பெரியாழ்வார். இப்பதான் முகத்தை தூக்கி பாக்குறார், பார்த்துட்டார். இப்பதான் முகத்தை பாக்குறாராம். வந்த பையனுடைய முகம், பகவானுடைய முகம்னா என்ன சாமான்யமா இருக்குமா? அப்படியே ஜொலிக்கிறது தேஜஸ். ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். மந்தஹாசத்திலேயே எல்லாம் புரிஞ்சு போயிடுச்சு பெரியாழ்வார். உள்ள ஓடுறார். கோதை, ரங்கராஜன் வந்திருக்கார்மா, ரங்கநாயகன் வந்திருக்கார், தேவாதி தேவன், உன்னுடைய பூமாலைய கேட்டவர், உன் பாமாலைய கேட்டவர், உன்னை கேட்டன் வந்திருக்காருமா. சொன்னதும் அவ இப்பதான் கனவு வேற கண்டிருக்காளா, அதனால அவளுக்கு தீர்மானமா தெரியும் வர போறான், எப்போன்னு காத்துட்டு இருக்கா. அதனால ஆச்சரியப்படல, சந்தோஷப்பட்டா. வந்தாச்சா அந்த பிரபு எம்பெருமான், வந்தாச்சா, என்னை ஏத்துக்கிறதுக்கு வந்துட்டாரா அப்படின்னு ஆனந்த கண்ணீர் பெருக்கிறா. கல்யாண விசேஷமும் அத்தி அற்புதமா நடக்கிறதா. ஒரே கோலாகலமா, எங்க பார்த்தாலும் முத்து பந்தலும், அத்தனை ஜனங்களுக்கு அன்னதானமும், பந்துக்கள்லாம் சொந்தக்காரெல்லாம் பேசிக்கிறாளாம். இந்த கோதைக்கு எங்க கல்யாணம் ஆக போறதுன்னு முன்னாடி பழிச்சா இல்லையா, பரிகாசம் பண்ண. இப்ப எல்லாரும் பேசிக்கிறா, 2 பேர் பேசிக்கிறான், ஷியாமலாவும் கோமலாவும் பேசிக்கிறாளாம். என்னடி இது, திடீர்னு ஒரு பையன் வந்தான், அதை விடுடி, திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்தான், அதையும் விடுடி, தானே வந்ததும் எனக்கு பெருசா தோணல, தானே கல்யாணம் பண்ணிக்கிறதும் பெருசா தோணல, தானே செலவையும் பண்ணிக்கிறானே அதுதாண்டி பெருசு அப்படின்னாலாம். இன்னொத்தி சொல்றாளாம், சரியா போச்சு, இவளுக்கு எங்கேருந்து திடீர்னு இப்படி ஒரு அமக்களமா ஒரு பையன் கிடைச்சுட்டா, நம்ம குழந்தைகளுக்குள்ள 40-50 வயசாகுது, வரன் பாக்குறோம் பாக்குறோம் பாக்குறோம், அமையவே மாட்டேங்கிறது, எல்லாத்தையும் முதல்ல கூப்பிட்டு திருப்பாவைய படிக்க சொல்லிடி அப்படிங்கிறாளா. ஒருத்தரா அங்க பார்த்தா விசேஷமான ஏற்பாடு. தத்ர கலு சகல புவன மகீயமானயா ஸ்வசலில பலானில ஸ்பர்ஷ மாத்திர பவித்ரீகிருத லோகயா உபயதோ வாகின்யா சுவர்ண தட்டின்யா ஸ்வபாகுப்யாமிவ சமாலிங்கிதே. விதவிதமான புஷ்பங்கள்லாம் கொண்டு குமிச்சிருக்கான். ஜாதி மல்லிகா மாலதி கேதகி ஜாவந்தகி மருவகாதி குசும சமிருத்திபிகி. அஷ்டாதச வாத்தியங்களும் முழங்கர்தாம். படஹானக துந்துபி பேரி மிருதங்க மத்தல காகல குரிய தும்புரு வீணா வேணு நூபுர மட்டு கடிந்தி மடமருக ஜஜ்ஜதி ஜல்லரி தவள சங்க பணவ படஹாதி மங்கள வாத்திய பிரதித்வனித திசாமுகே. கோதாயாச்ச விவாக மகோத்சவ பிராரப்யதே. அப்படிப்பட்ட கோதையினுடைய கல்யாண மகோத்சவம் ஆரம்பம் அப்படின்னு பார்த்தா அதி ஆச்சரியமான ஏற்பாடுகள். சப்தபதி ராஜஹோமம் எல்லாம் நடக்கிறது. கனவுல என்னெல்லாம் பார்த்தாலோ நேர நடக்கிறது. இப்போ தன் கையாலேயே மாலை மாத்த போறா. அப்ப அப்பாட்ட கொடுத்து மாலை மாத்தினா இல்லையா, இப்போ தன் கையால மாலை மாத்தும் போது எப்படி இருக்கும் கோதைக்கு. பிறந்ததுலேருந்து ரங்கன் ரங்கன் ரங்கநாதன் ரங்கசாயி ரங்கசாயி ரங்கசாயின்னு சொல்லி இப்போ தன்னுடைய கரத்தால ரங்கமன்னார் கழுத்துல போட போறா இல்லையா. அப்படியே பூரிப்போட அந்த மாலைய கையில எடுத்துட்டாலாம். ரங்கமன்னாரோ கம்பீரமா நிக்கிறார். அதை எடுத்துண்டு தன்னுடைய மெல்லிய கரத்தால மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள். மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள். மாலடைந்து மதில ரங்கன் மாலை அவர்தம் மாலிலே மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள். மாலடைந்து மதில ரங்கன் மாலை அவர்தன் மாலிலே மையலால் தையலால் மாமலர் கரத்தினாள். மையலால் தையலால் மாமலர் கரத்தினாள். ரங்கராஜனை அன்பதங்க நேசனை ஆசி கூறி பூசுரர்கள் பேசி மிக்க வாழ்ந்திட. ஆசி கூறி பூசுரர்கள் பேசி மிக்க வாழ்ந்திட. அன்புடல் இன்பமாய் ஆண்டாள் கரத்தினாள். அன்புடல் இன்பமாய் ஆண்டாள் கரத்தினாள். மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள். 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 மாலை சாற்றி
அரங்கன் மாலை அவத்தன் மாத்திலே மலடைந்து மதில் அரங்கன் மாலை அவத்தன் மாத்திலே. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு பல்லாக்கு ஸ்ரீரங்கத்துக்கு வருது. பந்துக்கள்லாம் நினைச்சிட்டு இருக்கா ஏதோ ஸ்ரீரங்கத்துல இருந்து ஒரு பையன் தான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். பெரியாழ்வாருக்கு மட்டும் தான் தெரியும் வந்தது ரங்கமன்னார். அதனால பின்தொடர்ந்து வரார். ஜாகிரதையா ஓட்டமும் நடையுமா ரங்கமன்னார். ஆண்டாள் கைய பிடிச்சுன்னு பல்லக்குல இருந்து ஜல்னு குதிச்சா. ஸ்ரீரங்கம் வந்ததுமே விறு 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 நடக்கிறார். பெரியாழ்வாரோ வேகமா பின் தொடர்ந்துட்டே வரார். அவரால் அவ்வளவு ஓட முடியல. ரங்கவிலாசம் தாண்டி கருடகம்பம் தாண்டி அங்கேருந்து சந்தனு மண்டபம் தாண்டி காயத்ரி மண்டபம் தாண்டி அஷ்டாட்சர மண்டபம் தாண்டி ரங்கமன்னார் கர்ப்பகிரகத்துக்குள்ள நுழைஞ்சார். பெரிய பெருமாளா படுத்துக்கிறார். ஆண்டாள் தகச்சு போயிட்டா. என்ன பண்றதுன்னு புரியல. ஆனா நினைச்சுண்டா திருமங்கல்ய தாரணம் ஆயிடுத்தே உரிமை உண்டே அப்படின்னு தோணித்து அந்த சேஷ பரியங்கத்துல ஆதிசேஷன் தானே அது மேலதானே படுத்துட்டு இருக்கார். சேஷ பரியங்கத்து மேல கால வச்சு ஜல் இப்படி ஏறினா திருவடிய கட்டினா பளிச்சுன்னு ஒரு ஜோதி. அந்த ரங்கமன்னாரும் மறைஞ்சுட்டார். ஆண்டாளும் மறைஞ்சுட்டா. பெரிய பெருமாள் மட்டும் படுத்துட்டு இருக்கார். பாணிம் கிருண்ணன் சகோதாயாக பிரவிஷ்ய நிஜ மந்திரம் அந்தர்கதயா சாப்தம் பகவான் ரங்கநாயக ரங்கநாயக பகவான் ரங்கநாயக. எல்லாரும் அறிஞ்சுட்டா. பெரிய பெருமாள் மட்டும் படுத்துட்டு இருக்கார். இப்போதான் வரார் பெரியாழ்வார். பார்த்தா காணும். ரங்கமன்னாரையும் காணும், ஆண்டாளையும் காணும். அழுக வந்துடுத்தான் அவருக்கு. ஏன்னா சந்தோஷம் தான். சந்தோஷம் கலந்த அழுக. சந்தோஷம் ஏன்னா தன்னுடைய பெண் அடைய வேண்டியதை அடைஞ்சுட்டா. வாழ்க்கைக்கே வழிகாட்டியா இருக்கிறவள் அவள் எதை அடையணுமோ அடைஞ்சுட்டா. ஆனா நான் உன் சரணத்தை அடையலையே. அழறார் பெரியாழ்வார். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பெண். அவளை மகாலட்சுமி திருமகள் போல வளர்த்தேன். அந்த செங்கன்மாள் கொண்டு போயிட்டானே. ஒரு மகள் தன்னை உடையேன் ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழ திருமகள் போல வளர்த்தேன் செங்கன்மாள்தான் செங்கன்மாள்தான் கொண்டு போனான் பெருமகளாய் குடி வாழ்ந்து பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும் பிள்ளை பற்ற யசோதை மருமகளை கண்டுகந்து மருமகளை கண்டுகந்து மன்னாட்டு புறம் செங்கோலா மன்னாட்டு புறம் இப்படி என்ன திருப்பிட்டியே. அந்த பெரும் பிள்ளை பெற்ற யசோதை மருமகளை பார்த்து என்னுடைய குழந்தை அவளுக்கு மருமகளாச்சே சந்தோஷப்படுவா. ஆனா என்னையும் உன் சரணத்துல ஏத்துக்க கூடாதா? உடனே ஒரு அசரீர வாக்கு கேட்டுதான் பெரியாழ்வாரே எமக்கும் ஆண்டாளுக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு கோவில் அமைத்து ஆண்டாள் வாழ்நாள்ல என்னென்ன உற்சவங்கள்லாம் கொண்டாடினாலோ அந்த உற்சவங்கள்லாம் கொண்டாடும்படி செய்து உலகம் பூரா கிருஷ்ண பக்திய நிலைநாட்டி பிறகு நீரும் என்னுடைய ஜோதியில வந்து கலப்பீராக. டிவிக்கு ரொம்ப நன்றி. எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல. அவ்வளவு சந்தோஷம். தீவுத்திற்கே போயிட்டு இந்த மாதிரி இருக்கு. ஆண்டா கையனத்தை நேர்ல பார்த்த மாதிரி ஒரு பிரம்மை எல்லாருக்குமே. இது ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸா இருந்தது. அண்ட் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்க முடிஞ்சது இந்த பெர்ஃபார்மன்ஸ். கடைசியில எல்லார் கண்ணுல இருந்து தண்ணியே வந்து கொடுத்து அவ்வளவு நல்லா இருந்தது. அவ காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றான் போல இருந்தது எங்களுக்கெல்லாம். ஆத்மார்த்தமா மனசு நான் சொல்ல விரும்புறேன். திஸ் வாஸ் எ வெரி பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ். இந்த மாதிரி ட்ரெடிஷனா ஆன்மீகமா வந்து நம்ம ஜெயா டிவி கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. நேர வைகுண்டத்துக்கே போய் ரங்கநாதரை போய் தரிசனம் பண்ணின அந்த மகா திருப்தி மனசுல பதிஞ்சுது. செங்கல் திருமுகத்தே
செல்வத் திருமாலார் எங்கும் திருவருள் பெற்று திருவருள் பெற்று திருவருள் பெற்று இன்புருவரெம்ப இப்ப நம்ம எந்த கதை சொன்னாலும் ஃபேரி டேல்ஸ்லாம் சொல்லும்போது சோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் அப்படின்னு முடிப்போம். இந்த ஆண்டாள் கல்யாணத்தோட மாரல் ஞான பக்தி வைராகியம், அதுதான் முடிச்சோமே. அவளுடைய கதை மூலமாவே பக்தியை நிலநாட்டுறதுக்கு தான் ஆழ்வார்களை ஆழ்ந்த பக்தி செய்யறதுனால தான் ஆழ்வார்கள்னே பெயர். அவளுடைய ஆழ்ந்த பக்தி ஒவ்வொரு திருப்பாவேலையும் ஒவ்வொரு நாச்சியார் திருமொழி பாசுரத்திலையும் தெரியறதுனால அவ வந்தது நமக்கு பக்தியை கத்து கொடுக்கறது. பரிசீலனை இந்த கதைகளை எல்லாம் நீங்களே சேகரிக்கிறீங்களா இல்ல அப்பா அம்மா ஸ்ரீ அண்ணா இவர்கள் மூலமா சொல்லி நீங்க அதையும் மீறி நீங்க சேகரிச்சு செய்யற கூட்டு முயற்சியா? ஸ்ரீ அண்ணாவுடைய கிரந்தம் தான் ஆதாரம். வைஷ்ணவ சமேதா என்கின்ற கிரந்தம் இந்த சரித்திரத்துக்கு ஆதாரம். அவருடைய கதை எனக்கு 3 குரு, ஸ்ரீ அண்ணா, என்னுடைய கணவர் ஸ்ரீமான் ஹரிஜி, ஸ்ரீ லால்குடி ஜெயராமன் அவர்கள். பாட்டு ஸ்ரீ லால்குடி ஜெயராமன் அவர்களுடைய கீர்த்தனங்களை நிறைய கத்து கொடுத்திருக்கார். வருஷ கணக்கா நேரம் பார்க்காத நாள் முழுக்க கத்து கொடுத்திருக்கார். அதுல இருந்து எடுத்த கீர்த்தனங்கள் இந்த கதைகள்லாம் என்னுடைய மாமனார் ஸ்ரீ அண்ணாவும் என்னுடைய கணவர் ஸ்ரீமான் ஹரிஜியின் இடத்துல இருந்து கேட்ட கதை. ரெண்டுத்தையும் சேர்க்க வேண்டியதுதானே தவிர எனக்கு பாரமே ஒண்ணும் கிடையாது. இது ரெண்டுத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்தா ரசிக்க முடியாது. உங்களுக்கு இந்த ஹரிக்கதை ஆரம்பிக்கணுங்கிறதுக்கு இன்ஸ்பிரேஷன் யாரு? இது எப்போ நீங்க இதை பண்ணலாம் ப்ரொஃபஷனலா, நான் இதை மேடையில பண்ணுவேன் அப்படிங்கிற முடிவு நீங்க எப்ப? மாமனார் ஸ்ரீ அண்ணா தான் முதல்ல தியாகராஜ சரித்திரம் RR சபால அவருடைய முன்னிலையிலேயே சொல்லுன்னு சொல்ல வச்சார். சொல்ற மாதிரி இந்த 3 குருவும் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அவர் முதல்ல சொல்லி இதெல்லாம் தியாகராஜ ராமாயணம் தயார் பண்ணு, இந்த பக்த சரித்திரங்கள்லாம் தயார் பண்ணு, இதெல்லாம் சொன்னார். அவர் சொன்னதை நான் என்னுடைய கணவருக்கு முன்னாடி சொல்லி சரியா இருக்கானே, ஏன்னா தப்பா நம்ம ஒரு அவச்சொல் வரக்கூடாதே. அபஸ்வரம் எப்படி பாட்டுல வரக்கூடாதோ சொல்லுல வரக்கூடாது. அதுவும் பகவத் உயர்ந்த விஷயத்தை கொச்சையாகிடக்கூடாது. அந்த பயத்துல நான் எல்லா கதையும் அவரிடத்துல சொல்லி திருத்தி இப்போ உங்களுக்கு முன்னாடி கொடுக்கிறேன்.